மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியார் அவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பிள்ளையானது சௌந்தரராஜன் குடும்பத்தினர் கருத்துப்படி அவர்களுக்கு வீடு கிடைத்ததற்கு நன்றி பலியாக, ராதா சாந்தி இவருடைய கருத்துப்படி இறைவனுக்கு நன்றியாக, லூர்து மேரி குடும்ப கருத்துக்கள் நிறைவேற நேரலையிலே திருப்பிள்ளையை காண்கின்ற ஒருவருடைய தேவைகளுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவிலே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, பொது காலம் 15வது ஞாயிறிலே இந்த செவ்வாய்க்கிழமையிலே கூடிய அற்புதங்களை செய்கிற நம்முடைய புன்சை புளியமட்டி அந்தோனியாருடைய பாடலாம் ஒன்றாக மீண்டும் முறை வந்திருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை எச்சரிக்கிறார். அவருடைய இறை வார்த்தை வழியாக நம்முடைய மனம் மாறாத குணத்தை கண்டு அல்லது விடாப்பிடியான குணத்தை கண்டு அவர் எச்சரிக்கை தருகிறார். எதற்காக இந்த எச்சரிக்கை? ஏன் நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டும்? இதற்கான விடயத்தை இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. நேரிய உள்ளத்தோடு தூய்மையான மனதோடு இந்த பலியை நாம் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு மனமிருந்து மன்னிப்பு கேட்போம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக எனக்காக கொண்டாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான பேருந்து வாழ்வுக்கு நம்ம அழைத்து சொல்லுவாராக. இறைவா, தவறி நடப்போர் நன்னறிக்கை திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் மொழியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவர் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விலக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாமையாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. உசியாவின் பேரனும் யோதாவின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாள்களில் ரச்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமல் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்துக் கொண்டது என்னும் செய்தி தாவீதின் குடும்பத்தார்
குடும்பத்தாருக்கு அறிவிக்கப்பட்டது. உடனே பெரும் காற்றினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல் ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயாசியாவையும் உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குளத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொள்ளிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்க செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தயேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கின்றார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின் இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயிமின் தலைநகர் சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. செல்வம் கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. ஆழமிகு நீர்த்திரளுள் அமிழ்ந்திருக்கு நின்றே, நிற்க இடமில்லை நிலை கொள்ளாத நீரூற்றுக்குள் ஆழ்ந்திருக்கின்றே. வெள்ளம் என் மீது புரண்டோடுகின்றது. ஆண்டவரே, நான் தக்க காலத்தில் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். கடவுளே, என் மீது கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளே, உமது பெயரின் பெண் பெருக்கினால் எனக்கு பதில் மொழித்தாரும். துணை செய்வதில் நீர் மாறாதவர். எளியோன் சிறுமைப்பட்டவன் காயமுற்றவன். கடவுளே, நீர் அருளும் மீட்பு எனக்கு பாதுகாப்பாய் இருப்பதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் மீட்கும் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக.
யாவரையும் மாட்சிமைப்படுத்துவே. எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள். கடவுளை நாடி தேடுகிறவர்களை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக. ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார். சிறைப்பட்ட தம் மக்களை அவர் ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. கடவுளை நாடி தேடுவோரே, உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக. Alleluia, 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 Alleluia. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு நற்செய்தி பிரிவு 11 இறைவார்த்தைகள் 20-24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்ச்சிய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். கொராசின் நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருந்த. தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நாகுமே, நீ வானலாக உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பலிபீடத்தில் வைத்தேனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேனை பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையாய்ந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே. நிலையாய்ந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே. நீ சித்தம் போல் கரத்தால், நீ சித்தம் போல் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில்
சகோதர உறவுகளை நாம் ஒப்புக் கொடுக்கிற திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு எதிராக உடைய ஜெபியுங்கள். ஆண்டவரையும் நோக்கி மன்றாடும் திரவையின் காணிக்கைகளை நோக்கி அருளும். நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளருவதன் மூலமாக இவற்றை மாற்றி அருள்வீராக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையே என்றும் எல்லாம் அல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதுமையாகவே தகுதியும் நீதியமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவிழமானே. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றன. எனவே வானகத்தோர் அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமான பின்னகமும் மன்னகமும் உமது மாட்சியம் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஒன்று. ஆகவே உடைய ஆவியை பழித்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உடம் கனிந்து தம்மை கையளித்த போது பத்தெடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று தருங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்படிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும் நின்றமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமைக்கும் பரவி இருக்கும் அந்த திரு அவையை நினைவு கூர்ந்திரலாம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் அக்வினாஸ்,
எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அந்த திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தரலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அந்த திருமுக வழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் புகுந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமுக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தைத்து மன்மருடன் இவன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. இறைவன் இயேசுவுடைய எச்சரிக்கைக்கு நாம் பணிந்து மனம் மாறியவர்களாக இறைவனுடைய ஒளியிலே நடக்க கரம் விரித்து மன்றாடுவோம். விண்ணுலகில் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்து. ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளின் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நிலமாயிருக்குமா நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையை நம்பிக்கையை நோக்கி உமது திருவிழத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருப்பீராக. என்னென்று வாழ்நாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு ஏற்று நிற்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றனர். இந்த செம்மறியின் திருவிருந்தர் அழைக்க பெற்றோர், பெயர் பெற்றோர். கிறிஸ்துவின் தூய விடலும் மனத்தின் நம்மை காப்பாற்று இதை வாழ்வுக்கும் அழைத்து செல்வதாக.
யோசிப்பாண்ட இறைவேண்டல் மீட்பரின் பொறுப்பாளரை வாழ்க. பெயர் பெற்ற கன்னிமரியாவின் துணைவரே, உம்மிடம் கடவுள் ஒரே மகனை ஒப்படைத்தார். உம்மில் மரியா தம் பற்றுறுதியை வைத்தார். உம்முடன் கிறிஸ்து மனிதரானார். பெயர் பெற்ற யோசேப்பே, உம்மை தந்தையாய் எமக்கும் காட்டும். வாழ்வின் பாதையில் எம்மை வழிநடத்தும். அருளையும் இரக்கத்தையும் துணிவையும் எமக்கு பெற்றுத் தாரும். எல்லா வகை தீமையில் இருந்தும் எம்மை பாதுகாத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்முடைய அருட்கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்களும் வேண்டுகின்றோம். இவ்வாறு மறை நிகழ்வுகளில் நாங்கள் அடிக்கடி பங்கேற்பதால் அவற்றின் மீட்பளிக்கும் பயணங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நமது பங்கு தந்தையை பெற்றதற்காகவும் அவர் உடலுள்ள ஆண்மனத்திற்காகவும் மற்றும் மிக்கேலம்மாள் குருசாமி சாமியார் கௌரி ஞானப்பிரகாச குடும்ப கட்சிகளிலே அருள்சாமி அம்மாள் வெகுல கந்தூரியம்மாள் பத்துராஜ் குடும்ப கட்சிகளிலே ஆன்சி ஜான் சச்சித் அட்டை அர்ப்பணிப்பதாக மற்றும் உடல்நலத்திற்காக மைக்கேல் சதீஷ்குமார் ஆரோக்கிய கட்சி குழந்தை வரவேண்டி சனத் ராஜ் அகிலா கரும்பேணியின் சேவைக்கு நன்றியாக மதுரைவேணி ஜவுமாவேணி வெகுல கூர்மேனி ரோஸ்வேணி குடும்ப கட்சிகளிலே செல்வராஜ் பாண்டியவேணி அந்தோனி அம்பரோஸ் குடும்ப கட்சிகள் நிறைவேற சவித்ராஜ் சுசி குடும்ப கட்சிகள் நிறைவேற நூறுவேணி குடும்ப கட்சிகள் நிறைவேற ஆரோக்கியசாமி அல்போஸ் வேணி இறைவனுக்கு நன்றியாக அந்தோனி செல்வராஜ் தேவி இறைவனுக்கு நன்றியாக ஸ்ரீகாந்த் ஜான் திருமணத்துக்காக இறைவனிடம் நாம் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அருள் நிறைந்த மரியே, வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீர். உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. கோடிய அற்புதரான புன்சை புனித அந்தோனியாரே, எழுந்து
நற்பவனைக்கு செல்வோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே பரிசுத்த திருத்துவத்திற்கு இப்பொழுதும் எப்பொழுதும் தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த தேவத்தாயே, எங்கள் துன்ப வேளையில் நாங்கள் கடைக்கலத்தை தேடி விடம் வருகிறோம். மகிமை நிறைந்தவிடம் ஆசில்லாத விடமான கன்னிகை எங்கள் மன்றாட்டை தள்ளிவிடாமல் எல்லா ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காத்தருளும். வேண்டுதல் ஜெபம். இப்புண்ணிய தலத்தில் மாட்சிமை கொண்டு எழுந்தருடைய இருக்கிற புனித அந்தோனியாரை இயேசு பாலகனிகையிலும் பேறு பெற்ற பரிசுத்த தனம் விளங்கும் லீலையே, இன்னல் ஒருவோரின் சஞ்சிதியே, பாவிகளின் தஞ்சமே, உமது ஆதரவை நாடி ஓடி வந்துள்ள எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடுவீராக. எங்கள் அன்பான தந்தையை எங்களை முழுவதும் நமக்கு அர்ப்பணிக்கின்றோம். இறை மக்களின் மன்றாட்டுக்கள். எங்கள் திருத்தந்தையாயர்கள், திருக்கள், நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகிறோம். மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதரரை போல வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகிறோம். இந்த அருட்தலத்தை நாடி வரும் பக்தர்கள் உமது திருவுடத்தின்படி உடல் நலத்தில் நீடிக்கவும் மனமிரியத்தோ நிம்மதியடையவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகிறோம். தீய சிந்தனைகளில் இருந்தும் பேயின் சோதனைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகிறோம். நாங்கள் விரும்பும் கோரிக்கைகள் கைகூடும், எங்களை எதிர்கொண்டு வரும் தீமைகள் விலகவும் என்று உனது ஆதரவை இருக்கவும் வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகிறோம். யாவராலும் கைவிடப்பட்டு நம்பிக்கை இழந்து நிற்கும் நெருக்கடியான வேளை எங்களுக்கு உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியார் மூலம் இறைவாவை மன்றாடுகின்றோம். உடன் தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் இப்பொழுது ஜெபிக்கலாம். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில்லாத அன்புக்குரியவர், முதருளின் துணையார் கோடி அற்புதர் எனப்பட்ட அந்தோனியார் எண்ணுள்ள மக்களான எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பி அருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாரும் சேர்ந்து மாநிலம் போற்றிடும் தூய
ஆண்டவரே, என் கடவுளே, உம்மை ஆராதிக்கின்றேன். இயேசுவே, என் மீட்பரே, உம்மை அன்பு செய்கிறேன். அப்பா தந்தையே, உமக்கு நன்றிகள் பல பல. தூய ஆவியாரே, எம்முள் செயல்படுபவரே, உமக்கே ஆராதனை. மூவரு இறைவா, உமக்கே நன்றி. Praise the Lord, praise the Lord, hallelujah, hallelujah, hallelujah. எழுந்திருங்கள். நலம் தருகிற மருத்துவராக, தெய்வீக வல்லவராக நம் மத்தியிலே வந்திருக்கிற ஆண்டவரை ஆராதித்து துதித்து இப்பொழுது பாடுவோம். நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டுமையா. ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. மீண்டும் வருகிற நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இயேசுவை உற்று நோக்கி பல வருடங்களாய் படுக்கையில் கிடந்தார். பரிவு கொண்டீர், அவர் நடந்து சென்றார். படுக்கையில் கிடந்தார், பரிவு கொண்டீர், அவர் நடந்து சென்றார். இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலாகுமே. இது அதிசயம், இது அற்புதம், உம்மாற்றலால். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும் நான் சுகம் பெறுவேன். நலம் தரும், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. மீண்டும் நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. இயேசுவை உற்று நோக்கி உங்கள் ஆத்மாவை எப்பப்படுத்து. உடைய உள்ளத்திலே இல்லத்திலே இருக்கிற எல்லா வகையான வேண்டுதலையும் எடுத்துச் சொல்லுங்க. தாவீதின் மகனே,
எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்ட மகனின் குரல் கேட்டீ. ஐயா ஒளி தந்த குணமளித்து அவர் ஊரெல்லாம் உம்மை புகழ்ந்தார். அவர் ஒளி தந்த குணமளித்து அவர் ஊரெல்லாம். ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் நலம் தரும், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. மீண்டுமா, நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. நீண்ட நாளாக மனதில் இருக்கிற விண்ணப்பத்தை இப்பொழுது ஒப்புக்கொடுங்கள். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார். 12 ஆண்டுகள் பெரும்பாடு உள்ளவர் விசுவாசத்தோடு உம்மை தொட்டார். அவர் நோய் நீங்கி நலமாவதே தன் உடலிலே உணர்ந்து கொண்டார். அவர் நோய் நீங்கி நலமாவதே தன் உடலிலே உணர்ந்து. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். நலம் தரும், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. மீண்டும், நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம். நெஞ்சோடு கை சேர்த்து வார்த்தை சொல்லும், நான் சுகம். உங்களை முடிச்சு ஒப்பு கொடுங்க. ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம். இயேசுவை உத்து நோக்கி ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம் பெறுவேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நற்செய்தியிலே மனம் மாறாத நகரங்களை பார்த்து இயேசு எச்சரிக்கை தருகிறார். கொராசி நகர், பெத்சாய்தா நகர், இந்த நகர்களிலே வாழ்கிற மக்களுக்கெல்லாம் இயேசு ஆண்டவர் நிறைய போதித்திருக்கிறார். அதிசயமான அற்புதங்களை செய்திருக்கிறார். ஆனாலும் மக்கள் மனம் மாறவில்லை. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அவர்கள் இயேசுவனுடைய செயல்களை பார்த்தார்களே ஒழிய இயேசுவின் மீது நம்பிக்கை வைக்கவில்லை. காரணம் என்னவாக இருக்கும்? எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 4 இறை வார்த்தை 18. எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் பிரிவு 4 இறை வார்த்தை 18. இந்த வார்த்தையை 2-3 முறை வாசித்து பார்த்தேன். ஏன் கடவுள் இவ்வளவு நல்லது செய்தும் நாம் மனம் மாறாமல் இருக்கோம்? இதை அப்படி கொஞ்சம் மாற்றி போட்டுக்கலாம். உன் குடும்பம், உன்னுடைய சுற்றம், உன்னுடைய நண்பர்களுக்கு கடவுள் எவ்வளவு செய்திருப்பான். அதெல்லாம் செஞ்ச பிறகும் மனசை இறுக்கமா வச்சுக்கிட்டு மனம் மாறாமல் இறைவனை இன்னும் அதிகம் நம்பாமல் எத்தனை முறை இறுக்கமான உள்ளத்தோடு இருந்திருப்போம். வாசிங்க எபேசியர் 4:18. சத்தமா? நான் ஒரு முறை வாசிக்கிறேன், எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க அவங்களுடைய நிலையில். அவர்களது மனம்
சத்தமா, இருள் அடைந்திருக்கிறது. அவர்களது பிடிவாத உள்ளத்தின் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் அவர்கள் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பானவர்களாக இருக்கிறார்கள். சொல்லுங்க, பிரைஸ் தி லார்ட், ஹalleluya, ஹalleluya. இது அப்படி கொஞ்சம் மாத்திக்கலாம். அந்த கெரோசின் நகர், பெத்சாய்தா நகர் அப்படிங்கிற இடத்துல நான் எனது குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம். சரிங்களா? அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு இப்ப இதை வாசிக்கலாம். அதே வார்த்தையை நான் சொல்றேன், என்னோட திரும்ப சொல்லுங்க. எனது குடும்பத்தின் மனம் இருள் அடைந்திருக்கிறது. எனது குடும்பத்தின் பிடிவாத உள்ளம் அதன் விளைவாய் ஏற்பட்ட அறியாமையின் காரணத்தால் எனது குடும்பம் கடவுள் தரும் வாழ்வுக்கு புறம்பாக இருக்கிறது. நான் தான் பெரியார், நான் சொல்றதான் சரி. வாதம், பிடிவாதம். சில சமயத்துல நமக்கு 2 அடி உலகம், உடம்புல 2 அடி உலகம். ஒண்ணு இந்த நெஞ்சு கூட்டுக்குள்ள இருக்கிற இதயத்துல, இன்னொன்னு மண்டை ஓட்டுக்குள்ள இருக்கிற மூளையில. இந்த 2 இடத்துல அடி விழுந்தா அதுக்கு ஒரு பேரு சொல்லுவோம். என்னங்க அது? ஸ்ட்ரோக் இல்லையா? அல்லது அடி, அது மரண அடி அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லைங்களா? இதயத்துல அடி விழுந்ததுன்னு என்ன அர்த்தம்? ஒரு அடி அடிச்சதுன்னா ஒரு அடி விழுகும், 2வது அடி விழுகும், 3வது அடிக்கு அது இருக்கு. இதே இந்த மூளையில ஒரு அடி விழுந்துச்சுன்னா ஒரு பக்கம் இங்க இழுத்துக்கும், ஒரு பக்கம் கை, ஒரு பக்கம் கால் இழுத்துக்கும். இதுதான் வாதம்னு சொல்லுவாங்க. உடம்புல ஒரு வாதமோ அல்லது ஒரு அடியை விழுந்தாலே இவ்வளவு வாதமாகி போயிருதுன்னா, நானும் நீங்களும் பிடிவாதமாக இருந்தால் என்னவெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வார்த்தை உதாரணம். கடவுளுடைய வாழ்வை நாம் இழந்து விடுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நானே எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ்வேன். என்னுடைய அறிவு, என்னுடைய சக்தி, என்னுடைய பணம், என்னுடைய உழைப்பை மட்டும் நம்புவேன். கடவுளை நம்பவே மாட்டேன். அவர் எப்ப எனக்கு தேவைன்னா, எப்பெல்லாம் எனக்கு அருட்சாதனை வேணுமோ, எப்பெல்லாம் எனக்கு நன்மை வேணுமோ, எப்பெல்லாம் இயேசு ஆண்டவருடைய ஆறுதல் எனக்கு வேணுமோ, எப்பெல்லாம் எனக்கு நோய் வருதோ, எப்பெல்லாம் எனக்கு பேய் பிடிக்குதோ, எப்பெல்லாம் பாவ இருளால் இருக்கிறோம் அப்ப மட்டும் போதும். அதாவது ஒரே வார்த்தையில சொல்லனா, தேவையில் மட்டும் தேடினால் போதும். மற்ற நேரத்துல எனக்கு அவசியம் இல்லை. என்னால முடியாத நேரத்துல மட்டும் கடவுளை தேடுவேன். எல்லா நேரத்திலும் தேடுவது எனக்கு முடியாது. பிடிவாத குணம், பிடிவாத குணம். அது என்ன ஆகுது? வாதம் மாதிரி நம்மை பிடித்துக் கொள்ளுகிறது, கடவுளிடமிருந்து நம்மை வெளியிலே தள்ளுகிறது. நம்ம நினைச்சுக்கிறோம் நான் ரொம்ப வெளிச்சமா இருக்கிறேன், ஆனால் இருளில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதைத்தான் இந்த எபேசியர் எழுதப்பட்ட திருமுகத்திலே பவுலடிகளார் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அதை நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அதே வார்த்தை எடுத்துக்கோங்க. எபேசியர் 18ல தொடர்ந்து வாசிங்க. 18, 19 அப்படிங்கிற இறை வார்த்தையில வாசிக்கலாம். வாசிங்க. கடவுள் தரும் வாழ்வுக்கு இதுக்கு அடுத்த வார்த்தை ரொம்ப ஆர்வமா இருக்கு. 19வது வார்த்தை வாசிங்க. அவர்கள் உள்ளம் மரத்து போய் பேராசை கொண்டு இருக்கிறது. மரத்து போதல என்னங்க அர்த்தம்? உணர்வே இருக்காது. சில சமயத்துல நம்ம உடம்புல இந்த உள்ளம் கால்ல, கை கால்ல சில சமயத்துல அது மாதிரி மரத்து போயிடும். கிள்ளி வச்சா கூட தெரியாது இல்லையா? உணர்ந்துருக்கிறீங்களா? அந்த மாதிரி நடக்கும். அந்த உணர்ச்சி இல்லாத ஜடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதை மறத்து போய். 2வது அதுக்கு நேர் எதிராக பேராசை கொண்டு இருப்பார்கள். அவங்களுக்கு ஆசை ரொம்ப பெருசா இருக்கும். கொஞ்சம் தான் காசு இருக்கும், இருந்தாலும் ஆசைப்படுறது பயங்கரமா இருக்கும். கொஞ்சம் தான் அறிவு இருக்கும், ஆனா பெரிய ஞானி மாதிரி பேசுவாங்க.
கொஞ்சம் தான் அவங்க குடும்பத்தினுடைய வருமானம் இருக்கும், ஆனா பெரிய பெரிய செலவுக்கு ஆசைப்படுவாங்க. கொஞ்சம் தான் அவங்களுடைய எல்லா வகையான உழைப்பு இருக்கும், ஆனா நிறைய எனக்கு வேணும்னு நினைக்கும் இல்லையா? பேராசை, பேராசை, பெரும் பேராசைப்படுறது, எல்லாத்துக்கும் பேராசைப்படுறது. இதுதான் யாருடைய எண்ணமா இருக்கும்? கடவுளை புறம்புல வச்சுட்டு என்னையும் முன்னாடி வச்சுட்டு இருக்கு. அதான் கொராசி நகரம் தான் பண்ணாங்க, பெத்சாதா நகரம் தான் பண்ணாங்க. என்னையா கடவுள், நாங்களா பெரிய பழைய ஏற்பாட்டில் இதே மாதிரி ஒரு நகர் உண்டு. என்ன நகர்? வானலாக உயர்த்தப்பட்ட ஒரு கோபுரத்தை கட்டினாங்க, பாபேல் கோபுரம் இல்லையா? என்ன நினைச்சாங்க? கடவுள் எங்க இருக்கிறாருன்னா மேல இருக்கிறாரு. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க கடவுள் மேல வானத்தில் இருக்கிறார். அந்த வானத்தை தொடக்கூடிய அளவுக்கு நான் கட்டடத்தை எழுப்புவேன், என்னிடம் அந்த கலை அறிவு உண்டு, என்னிடம் அந்த நுணுக்கம் உண்டு, என்னிடம் நிறைய பணம் உண்டு, வேலை செய்ய ஆட்கள் உண்டு அப்படிங்கிற அந்த மனித கர்வத்திலே, ஆணவத்திலே அவர்கள் கட்டடத்தை உயர 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 எழுப்பினார்கள். என்னாச்சு கடைசியா முடிவு? என்னாச்சு? என்னாச்சு? அந்த மக்களுக்குள்ள என்னங்க ஆச்சு? குழப்பமாச்சு. ஒன்னத்துக்காக போச்சு. எப்பொழுது மனிதன் தான் தான் உயர்ந்து நினைச்சு தன்னுடைய பிடிவாத குணத்தில் நிலைத்து இருக்கிறானோ அப்பொழுது அங்கே குழப்பம், அப்பொழுது அங்கே இருள், அப்பொழுது அங்கே பேராசை, அப்பொழுது அங்கே மரக்கட்டை. இப்படித்தான் மனசுல உணர்ச்சி இருக்காது. அப்ப என்ன ஆகுமா? கடவுளை சார்ந்து இருக்கணும், கடவுளை பற்றி கொண்டு இருக்கணும், எல்லா நேரத்திலும் அவர் நினைக்கணுங்க. தான் முக்கியம். காலை எழுந்தவுடன் அவரை தேட வேண்டும். இந்த நான் கொஞ்ச நாள் அந்த கலையெல்லாம் பிடிக்கிறது தான் இன்ட்ரெஸ்டா இருக்கு. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் இல்லைங்களா? இப்போ இந்த செடியை நடுறப்போ அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அது நல்லா குத்தி கடப்பாறை வச்சு குத்தி விட்டு அந்த மண்ணெல்லாம் வெளியே எடுத்து போட்டுட்டு நல்ல ஒரு செடி உள்ள வச்சுட்டு அழகாக பாத்தி கட்டி தண்ணி விடும். என்ன நினைப்பு இருக்கும்? என்ன வளரணுங்க? நம்ம எதை வைக்கிறோமோ அது வளரும். ஒரு வாரங்க 7 நாள் அல்லது 8வது 9வது நாள் போய் பார்த்தோம்னா அந்த செடி மட்டும் வளராது, கூடவே அதுக்குள்ள நிறைய களைகள். அந்த செடியோட வளர்ச்சியை பார்த்தா 1 சென்டிமீட்டர் இருக்கும், இந்த களைகளை பார்த்தா 9 சென்டிமீட்டர் இருக்கும். எப்படியா? நம்ம இதை விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, அது ஒண்ணுமே செய்யல, தண்ணி கூட ஊத்துல, செடி தான் ஊத்துற, ஆனாலும் வளருது, ரொம்ப அழகா கிளம்புன்னு இருக்குது. என்ன ஆகும்? அது என்ன செய்வோம்? அப்படியே விட்டுருமா? கிளைய பிடுங்கி தூக்கி போட்டு நெருப்பு வச்சு எரிப்போம். இதுதான் நடக்கும். நானும் நீங்களும் கடவுள் சொன்னபடி நடக்காமல் நாம் நினைத்தபடி கலைகளை போல வளர்ந்தால், நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தா, யாரும் என்னை பார்க்கல, யாரும் எனக்கு நான் செய்யறது தெரியாது, யாருக்கும் தெரியாது, நான் சீக்கிரட்டா ஒரு சில விஷயம் செய்ய பாருங்க, அதை கூட கடவுள் பார்த்து கொண்டு இருப்பார். கலைகளை போல பிடிங்கி என்னை சுட்டரிப்பார். இன்னைக்கு அதான் இன்னைக்கு இறைவார்த்தை சொல்லுது இல்லைங்களா? ஒரு சின்ன 2-3 வார்த்தைகள் வாசிக்கலாம். இணை சட்ட நூல் பிரிவு 29 இறைவார்த்தை 19 நேரம் கருதி நன்னாக வாசிக்கிறேன். அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்கள். ஆனால் பாருங்க அவங்க எப்படி ஆளுங்க பாருங்களேன், தங்களையே தேற்றிக் கொள்கிற எப்படி இதய பிடிவாதத்தோடு இருப்பாங்களா? எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் நல்லா இருக்கு, எல்லாம் நமக்கு சொல்லி சொல்லி தங்களையே தங்களுக்கு ஆறுதல் படுத்திக் கொண்டால் கடைசியாகும் பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்து அழியும் என்று நான் வார்த்தை சொல்றேன். இப்ப கடவுளை நினைக்காம என்னுடைய இதயத்தில் இருக்கிற பிடிவாத குணத்தோடு நான் இருந்தனா அழிவு நிச்சயம் என்பதை கடவுளுடைய வார்த்தை எனக்கு சொல்லுச்சு. கொராசி நகரே உனக்கு ஐயோ கேளுன்னு சொன்ன மாதிரி நான் இறைவனை முன்னிலைப்படுத்தாமல் எனக்கு தேவை என்னவோ, எனக்கு பிடிச்சது என்னவோ அதை எல்லாம் செஞ்சுட்டு இருந்தனா ஒரு நாள் அழிவு நிச்சயம். நீதிமொழிகள் 28:14 சொல்லுகிறது, எப்பொழுதும் கடவுளுக்கு அஞ்சி வாழ்பவர் நற்பேறு பெற்றோர், பிடிவாதம் உள்ளவரோ தீங்கிற்கு உள்ளாவார். நீதிமொழிகள் 29:1 சொல்லுகிறது, பன்முறை கண்டிக்கப்பட்டு ஒருவர் பிடிவாதம் உள்ளவராக இருந்தால் அவர் ஒரு நாள் திடீரென அழிவார், மீண்டும் தலை தூக்கவே மாட்டார், மீண்டும் தலை தூக்கவே மாட்டார். நான் இப்படித்தான் இருப்பேன், திருத்தவே முடியாது, மாற்றவே முடியாது, கொஞ்சம் கூட கடவுள் பயம் கிடையாது, பக்தியே கிடையாது, எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த பிடிவாதத்தோட யார் சொன்னாலும் காதல போட்டுக்க மாட்டேன், கேட்க மாட்டேன், இருமார்பு கலந்த கர்வத்தோட ஆணவத்தோடு இருந்தால் என்ன நடக்கும்? கடைசியில அழிவு நிச்சயம். அழிவு நிச்சயம். கடவுள் சும்மா எல்லா நேரத்திலையும்
வரங்களையும் கனிகளையும் கொடுத்து கொண்டே இருப்பவர் மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைப்படி நடக்காமல் அவர் விரும்புகிற பாதையில செல்லாமல் இருந்தால் அழிவையும் கொண்டு வருவார், நிச்சயமாக அழிப்பார். நமக்கு ஒரு நீதி தீர்ப்பு உண்டு என்பதை மட்டும் மறந்துவிடக் கூடாது. இதைத்தான் இந்த நாளிலே உறுதியாக மனசுல பதிய வைக்கணும். அப்படின்னா இந்த கொராசின் நகரை போல, பெத்சாய்தா நகரை போல எனது குடும்பம் இருளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறதா, பேராசை கொண்டு இருக்கிறதா, மரக்கட்டை போல நாங்க இருக்கிறோமா, கடவுளையே நினைக்கிறது இல்லையா, எங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செய்யணுமா, காசுதான் முக்கியம், பணம் தான் முக்கியம், சொத்து தான் முக்கியம் தேடிட்டு இருக்கிறனா, அல்லது எனக்கு சொந்தம் தான் முக்கியம், நல்ல சாப்பாடு தான் முக்கியம், இந்த விவசாயம் தான் முக்கியம் சொல்லி எதையாவது அழைச்சிட்டு இருந்தேன் என்றால் இறைவன் ஒரு நாள் நிச்சயம் அடியை கொடுப்பார். இப்போ ஒரு அடி விழுவோம், மண்டையிலே விழுவோம், இதயத்திலே விழுவோம், மொத்தமா உசுரே போவோம். அந்த அளவு கடவுள் இன்றைய நற்செய்தி வழியாக நமக்கு எச்சரிக்கை தருகிறார். இதை நான் என்ன செய்யறது? என்ன பரிகாரம்? என்ன பரிகாரம்? என்ன பண்ணலாம்? இப்படி வாழ்ந்துட்டு இருந்தா என்ன பண்ணலாம்? இதுல எப்படி தப்பிச்சுக்கிறது? நானும் எனக்கு 4 தடவை கேட்டுக்கிட்டேன், கண்ணாடி படி உனக்கு பிடிவாத குணம் இருக்குதா அப்படின்னு. கண்ணாடி பார்த்து கேட்டு பார்த்தேன் இன்னைக்கு பூசிக்கு வர்றதுக்கு முன்னாடி, உனக்கு பிடிவாத குணம் இருக்குதா, உனக்கு இருக்குதா கேட்டால் அதை யாரை பார்த்து கேட்குறாங்க? அப்போ ஒரு சில குணங்களை அடையாளப்படுத்த முடியுது, சில சில காரியங்களை மாற்ற முடியவில்லை, திருத்த முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன் அப்படின்னா நான் தான் வசதி, நான் தான் பெருசு, என்னுடைய சிந்தனை தான் பெருசு. அப்புறம் மற்றெல்லாம் நினைக்கிறேன். இறைவனை புறம் தள்ளி என்னை நிலைப்படுத்துகிறேன். அதுக்கு எப்படி மாறலாம்னா ஒரே ஒரு வார்த்தை மனசுல ஆன்மா பதிவு வச்சுக்கோங்க. சீரா புத்தகம் பிரிவு 10 இறைவார்த்தை 21. சீரா புத்தகம் பிரிவு 10 இறைவார்த்தை 21. மனசுல ஆழமா பதிவு வைக்கிற வார்த்தை. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஏற்பின் தொடக்கம், பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஏற்பின் தொடக்கம், பிடிவாதமும் ஆணவமும் புறக்கணிப்பின் தொடக்கம். அப்ப நமக்கு தேவையானது என்னங்க? இந்த பிடிவாத குணத்திலிருந்து வெளியில வரணும், பேராசிலிருந்து வெளியில வரணும், மரக்கட்டையான அந்த நிலையிலிருந்து வெளியில வரணும். அப்படின்னா நமக்கு என்ன ஒன்னே ஒண்ணு குணம் வேணும்? இந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தை என்ன சொன்னா? இறை அச்சம். சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. கடவுள் பயம். கடவுள் என்ன பார்க்கிறார்? யாரும் என்னை பார்க்க வேண்டாங்க, யாருமே என்னை பார்க்க வேண்டாம். கடவுள் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் உறங்குகிற பொழுதும், நான் கண் விழிக்கிற பொழுதும், நான் கட்டாங்கரையில் கிடக்கிற பொழுதும், மேலே பறக்கிற பொழுதும், எந்த இடத்தில் இருந்தாலும் இறைவன் என்னை பார்த்து கொண்டே இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையான அச்சம் இருந்தால் போதும். அச்சம் என்ன? பயந்து நடுங்கிறது இல்லைங்க, பயந்து நடுங்கிற கடவுளை பார்த்து நடுங்கிறது இல்லை. எது அச்சம்னா, ஆண்டவரே நான் உனக்கு எதிராக போய்விடக்கூடாது, உன் கட்டளைக்கு எதிராக சிந்தித்து விடக்கூடாது, உன்னுடைய திட்டத்துக்கு எதிராக நான் நடந்து விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தான் இறை அச்சம். அந்த இறையச்சம் ஒன்று இருந்தால் போதும். இந்த கொராசி நகரம் மாதிரி, பெத்சாய்தா நகரம் மாதிரி நானும் நமது குடும்பம், உங்கள் குடும்பமும் நிச்சயமாக அழிந்து போகாது, மாறாக இறைவனுடைய ஆசிரியை பெற்றுக் கொள்ள முயற்சி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. மனிதன் படியிடுவோம், அந்த இடத்துல நம்மை தாழ்த்தி அர்ப்பணிப்போம். இயேசுவிடத்துல நீங்களாக ஒப்பு கொடுங்க. உங்கள்கிட்ட என்ன குணம் உங்களை மாற்றாம இருக்குது? அப்படியே கண்ணை மூடிட்டு இயேசுடைய பிரசன்னத்துல ஒப்பு கொடுத்துருங்க. எதை உங்களால திருத்த முடியல, எதை மாற்ற முடியல, ஒரு மாதிரி ஒரு சில பழக்கங்கள் அதையே திரும்ப திரும்ப செய்வோம், தப்புன்னு தெரிஞ்சு அதையே செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி ஏதாவது குணம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு அதை ஒப்பு கொடுத்துருங்க, தாட்சியோட ஒப்பு கொடுத்துருங்க. கடவுள் பயம் ஒன்று மட்டும் போதும், கடவுள் தருகிற அந்த அச்சம் மட்டும் போதும். தெய்வ பயம் அப்படிங்கிற ஒரு தெய்வீக வல்லமையான தூய ஆவியினுடைய வரம் கனி நமக்கு தேவை. அதை மட்டும் நம்ம கேட்க போறோம், வேற எதுவுமே தேவையில்லை. எது பிடிவாத குணமாக இருக்கிறதோ அதை இன்னைக்கு விட்டு விடுங்க. கடவுள் உங்களை ஆட்கொள்வாராக. அமைதியாக இருக்க வேண்டும். ஏதாவது ஒரு குணம், எதை நீங்க தப்பு செய்றீங்க யாருக்குமே தெரியல நினைக்கிறீங்களோ அதை கடவுள் பார்த்துட்டாரு. அவருக்கு முன்னாடி நீங்க போய் நிற்கிறீங்க.
அப்படியே அப்படி ஒரு கேமரா மாதிரி இல்லையா, அந்த 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 பாவத்தை கூட இன்னைக்கு நினைச்சு பார்த்த ஆண்டவரே, நான் இதை விட்டு விடுகிறேன். தெய்வ பயத்தால் இதை நான் வெல்லக்கூடிய சக்தி இப்பொழுது தாரும் கேளுங்க. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்லுகிற வார்த்தை உங்கள் மனதுடைய ஜபமாக மாறட்டும். எபேசியர் 4:22. எபேசியர் 4:22. கண்களை மூடியே இருங்க, யாரும் திறக்க வேண்டாம். நற்கருணை பிரசன்னத்தை மட்டும் உணர்ந்து கொள்ளுங்கள். எனவே உங்களுடைய முந்தின நடத்தையை மாற்றி தீய நாட்டங்களால் ஏமாந்து அழிவுறும் பழைய மனிதனுக்குரிய இயல்பை கலைந்து விடுங்கள். உங்கள் மனப்பாங்கு புதுப்பிக்கப்பட வேண்டும். வார்த்தையின்படி நீங்களாகவே சில நாடுகள் செவியுங்கள். உங்களை கடவுள் இப்பொழுது குணமாக்குகிறார். மீண்டும் அதே பாடலின் பல்லவியை பாடி நாம் ஜெபிப்போம். நலம் நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே. எல்லாரும் நீங்க பாடுங்க. நலம் தரும் மருத்துவரே, தெய்வீக வல்லவரே, ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டும் ஐயா. ஒரு சொல் போதுமையா, நான் குணமாக வேண்டும் ஐயா. ஒரு வார்த்தை சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும், நான் குணமாக. ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம். ஒரு வார்த்தை, ஒரு வார்த்தை சொல்லும், நான் சுகம். பரிசுத்தமானங்கள் ஆண்டவரே, இந்த மாலை திருத்தலையிலே நற்கருணை ஆராதனை நேரத்திலே இல்லை தாழ்த்தி கொண்டிருக்கிறோம். இந்த நகரை, பெத்சாய்தா நகரை அவர்களுக்கு எச்சரிக்கை கொடுத்தீரே ஆண்டவரே. ஐயோ உனக்கு கேடு, நீ மனம் மாறு என்பதுதான் இறைவா. இந்த நாளிலே நாங்கள் மனம் மாறாமல் இறுகிய உள்ளத்தோடு இருளை தேடி சென்றவர்களாக, மரக்கட்டையாக பேராசை கொண்டவர்களாக, தீமையை மட்டும் நாடிவிடக்கூடாது அல்ல, மாறாக உண்மையே தேடி ஓடுபவர்களாக, உமக்காக நேரத்தை ஒதுக்குபவர்களாக, இறை வார்த்தை வாசித்து உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள மனசை புதுப்பிக்க ஆண்டவரே வல்லமையாக செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. கடந்த காலத்திலே இந்த குடும்பத்திலே இந்த பங்கிலே இந்த செய்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். சிறப்பாக நாளில் ஆண்டவரே தெய்வ பயத்தை தாரும். தெய்வ பயம், தெய்வ பக்தி இருக்கிற ஊருக்கும் தருவீராக. நற்கரை மனதோடு சேர்ந்து செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நிறைய மன இறக்கத்தோடு இந்த புண்ணிய பலனை விட்டு கொடுக்கிறார். ஆண்டவரே நாங்கள் உண்மை விட்டு விலகி போகாமல், உண்மையே சூழ்ந்து வந்து உமக்கு எதிராக சிந்திக்காமல், உமக்கு எதிராக பேசாமல், திருச்சபைக்கு எதிராக போகாமல், பங்கைக்கு எதிராக சிந்திக்காமல், தெய்வ குணத்தோடு ஒன்றிணைந்து செயல்பட வல்லமை மரணம் தருவீராக. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இந்த நாளிலே இப்படி நான் துணியாளை பீடத்திற்கு வந்திருக்கிற ஒவ்வொரு விண்ணப்ப பூக்களையும் பார்க்கிறோம். கடந்த ஒரு வாரமாக எத்தனை பேர் நாளைக்கு வந்து ஜெபித்தார்களோ, இப்படி நான் துணியாளை எங்களுக்காக வேண்டிக் கொண்டாடினார்களோ, அந்த மண்டாட்டுகள் எல்லாம் ஆண்டவரே இப்பொழுது உங்களுடைய பிரசனத்திலே கொடுக்கிறோம். நீரே ஏற்ற காலத்திலே அவற்றெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கிறாங்க. இயேசுவே நன்றி. வல்லமையாலும் ஆசீராலும் இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் இப்பொழுது படியிட்டு சில நாடுகள் மௌனமாக செவியுங்கள். கீதத்தை பாடி நற்கருணை ஆண்டவரை ஆசிரிக்கிறோம். Amen.
இன்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேல் நாம் தன்னிடத்தை கொண்டாடுவோமே. மன்றாடுவோமாக. இறைவாவியப்புக்குரிய இந்த அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளை நினைவையும் கணக்கு விட்டு சென்றி உம் திருவிடத்தில் இரத்தமாகியவற்றின் தூய மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் மதுமைப்பின் பயனை இடவிடாமல் துய்த்து உணர்ந்த மகிழ அருள் புரிவீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.